அவாய்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வேற லட்டா கொஞ்சோண்டு கொடுறா, கொஞ்சோண்டு கொடு. ஒரு லட்டா? ஒரு லட்டுன்னா புரியல. ஒரு லட்டுன்னா என்ன ஒரு லட்டா? இல்லை புரியலடா. ஓ ஓகே, ஒரு லட்டு தான் வாங்கிட்டு வந்தியா? இப்படி வரியா? ஆஃபீஸில் கொடுத்தியா? உங்கள் ஆள் என்ன சொன்னார்? நாங்கள் பிளான் போட்டால் அது மிஸ் ஆகாது, குறி வச்சா வச்சது தான் அப்படின்ட்டு இருக்க வேண்டியதானே வில்லண்ணா அப்படின்ட்டு. நீ உடனே டக்குன்னு என்ட்ரி எடுத்தியா என்ன? அந்த 26,000 என்ட்ரி உடனே எடுத்தியா நீ சப்போர்ட் இருக்குன்ட்டு? அப்படி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தானே, இல்லையா? நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து ரெசிஸ்டன்ஸில் சப்போர்ட் ஆக்ட் ஆகுதுன்னு முடிஞ்சு போய் வீட்டுக்கு போயிடும். ஏன்பா குமார், இல்லை புரியல. வந்தால் எனக்கு மொத்தமாக தான் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஆட்டோக்காரர் எங்கே போகிறாரு? என்ன பிரச்சனை இங்கே? வாங்கண்ணா, எதாவது பிரச்சனையாண்ணா சொல்லுங்கண்ணா, தீர்த்து வச்சுருவோம். ஆடி Q5 அதான். என்னடா ஆ புரியல. ஏய் 1000 ரூபா தான்டா விற்றான், இருந்தது 1000 ரூபா தான்டா. அவன் எல்லாத்தையும் விற்றுட்டானா புரியல. லட்சக்கணக்கில் வச்சுருந்தான், தௌசண்ட்ஸில் கூட இல்லை. அது ட்ரை பண்ண போகிறேன் நாளைக்கு. ஒரு ட்ரை. ஸ்டாப் லாஸ் 500. நான் சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன், பார்க்கலாம். மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு இருக்காங்க. வாழ்த்து. என்ன நக்கலா? இறி நக்கலாடி, இருடி உனக்கு. என்னென்ன சொல்றான் பாரு. அப்புறம் வேற நெக்ஸ்ட் சொல்லு. சேல்ஸ்லையா? என்ன சேல்ஸில் வந்துரு? என்னடா சேல்ஸில் வந்துடுன்ற? என்ன சேல்ஸு, என்ன கதை? வந்து போயிடுன்ற. இப்போ வரைக்கும் எனக்கு அதே மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த டேலண்ட் என்கிட்ட இப்போ வரைக்கும் இல்லை. ஆனால் அது வளர்த்துக்கணும். இன்னைக்கு பாரு 50,000 ரூபா சொலையா கையில் வாங்கிட்டு போயிட்டாரு. யாரு? 50,000 ரூபா கஸ்டமரு. கஸ்டமர்கிட்ட ஒர்க் பண்ண அந்த ஒரு கம்பெனி இருக்கான், கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மேனேஜரு. ஓகே. அவன் சொன்னால் அப்ரூவ் ஆகும். ஓகே. அப்ரூவ் ஆகிறதுக்கு 3.5 லட்ச ரூபா அவனுக்கு. 3.25 லட்ச ரூபா. ஓகே. அவன் இவர் கொடுத்த கோட்டை அப்ரூவ் வாங்கி கொடுத்துட்டான். ஓகே. 3.5 லட்ச ரூபாயில் 50,000 ரூபா இவருக்கு. 50,000 ரூபா இவருக்கா? நல்லா இருக்குல்ல? உனக்கு தெரிஞ்ச மனுஷன். மொத்தம் 80 லட்ச ரூபா. அப்புறம் ஏன்டா கஞ்சப்பாட்டு போடுறாரு? அது அப்படிதான்.
அது அவங்க தான் வாழ்க்கை தெரிஞ்சவங்க, வாழ்க்கை இப்படிதான் வாழணும்னு வாழ்றவங்க. ஆமாடா, நான் வந்து ஆக்சுவலாக காலேஜில் ஒரு செம பிஸ்னஸ் மேன், டி நகர் தெரியும்ல, டி நகர் எவ்வளோ பெருசு, அதில் அவங்க அப்பா வந்து ஃபர்னிச்சர் ஷாப் வச்சுருக்காங்க. முகமது ஃபைசல் அவன் பேர். எந்த அளவு கஞ்சமாக இருப்பான்னா, நான் என்னோட இப்போ இருக்கான்ல ரூம்மேட்டை மைத்ரேன்னு, இவன் அவன் எல்லாருமே கொஞ்சம், அவன் மைத்ரேனுக்கு இவன் க்ளோஸு, எனக்கிட்ட எப்போது பேசிப்பானுங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தான் ஒருக்கா. நாங்கள் ஏதோ ஒன்று கேட்டோன்ட்டு ஒரு 5 பேருக்கு ஜெராக்ஸு. ஒரு பிரிண்ட் அவுட்டோட விலை வந்து ₹1, மொத்தம் 4 பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்தால் ₹4. அந்த ₹4 எங்ககிட்ட ஒரு 2 நாள் கேட்டிருப்போம். அதான் சொல்கிறேன், சான்ஸே இல்லை. வாழ்றவங்க நம்மளாம் வாழ என்ன என்ன நான் வந்து வாழ தெரியாமல் வாழ்றேன், நீ கூட வாழ தெரிஞ்சு வாழ்றேன். யார் நான்? அப்புறம் வேற அதான் கேட்டேன். ஆனால் 50,000 வந்து 4,000 நான் ஏடிஎம்ல எடுத்து கொடுத்தேன். எடுத்து கொடுத்தாலும் ஒரு டைரி எல்லாம் வாங்கிக்கிட்டாரு. அதில் விட்டுருவோமா? டைரிலாம் சரிண்ணே, ஆனால் 50,000 வந்துட்டானே, இதை போயிட்டு வந்ததை வந்து நீங்கள் தம்பிக்காக வீட்டுக்கு கொடுத்துருந்தேன். கொடுத்துட்டு போயிட்டு வந்ததுக்கான காசு, தரிசனம் பார்த்ததுக்கான காசு, யாரோ ஒருத்தங்க ஒரு நாளில் ஒரே நாளில் 3/4 மணி நேரத்தில் ஒன்று கூப்பிட்டு போய் தரிசனம் பார்த்து கூப்பிட்டு வருவாங்க. அதெல்லாம்